வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? நான் இன்றைக்கி நலுங்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வருஷத்துக்கு தேவையான பவுடர் நான் வந்து ரெடி பண்ணிடுவேன். எப்போவுமே மே மாதம் ரெடி பண்ணி வச்சுருவேங்க. ஏன்னா நம்மளுக்கு ஸ்வெட்டிங் ஸ்மெல்லாம் இது போட்டு குளிக்கிறப்ப இருக்காது. ஸ்கின்னுமே ரொம்ப நல்லா ஷைனிங்காக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்னென்ன மெஷர்மெண்ட்டில் எப்படி போட்டு என்னென்ன பூக்களை காய வச்சு எடுத்திருக்கேன்னு நான் வீடியோ போடுறேங்க. நம்ம சில பொருட்கள் வந்து வீட்டிலே காய வச்சு ரெடி பண்ணிக்கலாங்க. செம்பருத்தி பூ, ரோஸ் இதழ், அப்புறம் ஆவாரம்பூ கூட நீங்கள் மரம் பார்த்தீங்க அப்படின்னா கிளைய ஒடிச்சிட்டு வந்து பூக்களை வந்து நீங்கள் வீட்டிலே வச்சு காய வைக்கல. நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம காய வச்சு எடுக்கிறப்ப அது இன்னும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஆரஞ்சு தோல் கூட வீட்டிலே காய வச்சு நம்ம சேகரித்து வச்சுக்கலாம். எப்போ நம்ம பவுடர் திரிக்க கொடுக்குறோமோ அப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு இன்னும் ஒரு நாள் வெயிலில் வச்சு எடுத்து கொடுத்து திரிச்சோம் அப்படின்னா பவுடருக்கும் ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், அந்த ட்ரைனஸ் இருக்கணும். அந்த இது வந்து ஒரு பக்கம் காஞ்சும் ஒரு பக்கம் காயாமல் இருந்தனா கூட பவுடர் வந்து நம்ம 1 இயருக்கு ஸ்டாக் வைக்க முடியாது. சீக்கிரம் வந்து வண்டு வந்துடலாம், கெட்டு போகலாம். அதனால் காய வைக்கிறதுல அதில் பக்குவமே இருக்குது. எல்லா பூவையும் எடுத்துகிட்டு வந்து நான் அப்பப்போ வெயிலில் வச்சு எடுத்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இன்றைக்கி திரிக்க கொடுக்க போகிறேன். அதனால் இன்றைக்கி காலையிலேருந்து என் பால்கனியில் வெயில் வருங்க, அதனால் சன்லைட்டில் வச்சுருக்கேன். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகும். இது போக அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் கொஞ்சம் சூடு பண்ணி லைட்டாக கொஞ்சம் ஹீட்டில் ஆஃப் பண்ணிவிட்டு, வறுக்க மாட்டேன், ஹீட்டில் போட்டு வச்சுட்டு எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃபேனில் வச்சுட்டு தாங்க திரிக்க கொடுப்பேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆவாரம்பூ கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். செம்பருத்திலாம் ஈஸியாகவே கிடைக்கும். இது காசு கொடுத்தும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னா செம்பருத்தி பூலாம் ஈஸியாக கிடைக்கும், ஆவாரம்பூவும் கிடைக்கும். அதெல்லாம் வாங்கி நீங்களே காய வச்சு எடுத்துக்கலாம். பன்னீர் ரோஸ் மட்டும் ஊர் சைடில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டிஷ் இதெல்லாம் இருக்கும், பிங்கிஷ். அந்த இதழ் வந்து ரொம்ப வாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கே எனக்கு கிடைக்கல. அதனால் நான் வந்து இந்த மாதிரி ரோஸ் கலரில் தான் எடுத்திருக்கேன். இது வந்து பூலாங்கிழங்கு, வேப்பம்பூ, மகிழம்பூ இதெல்லாம் வந்து நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கியிருக்கேன். நாட்டு மருந்து கடையிலுமே பார்த்து தான் வாங்கணும். நல்ல ஸ்டாக் அப்பப்போ கிளியர் ஆகிறவங்க கிட்ட வாங்கிட்டோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வாங்கும்போது பூலாங்கிழங்கு கொஞ்சம் வண்டு வச்ச மாதிரி இருந்துச்சு. அதனால் அதை திரும்ப கொடுத்துட்டு இன்னும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கடையில் போயிட்டு வாங்கி இப்போ சேர்த்துருக்கேங்க. ஸோ நாட்டு மருந்து கடையில் வாங்குறப்போ நீங்கள் பார்த்து தான் வாங்கணும். ஓல்டு ஸ்டாக் எதுவும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் 1 இயருக்கு ஸ்டோர் பண்ண முடியாது. கார்போக அரிசி இது எல்லாமே நான் வந்து மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். நான் வந்து போரூரில் ஒரு NSN மார்க்கெட்னு ஒன்று இருக்குது, அங்கே உள்ள ஒரு நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன். மிச்ச பொருட்கள் என்ன எல்லா பொருட்களும் நம்ம வீட்டில் சேகரிக்க முடியாது, அது கண்டிப்பாக போய் தான் வாங்கணும். இது வந்து பார்க்குறது குச்சி மாதிரி இருக்குல்ல, இதுதான் வசம்புங்க. இது வந்து குழந்தைங்களுக்குமே தேய்ச்சி விடுவாங்க. அப்படின்னா கரப்பாம்பூச்சி பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சிலாம் கிட்ட வரக்கூடாது, பால் வாசனைக்குன்னு சொல்லிட்டு தேய்ச்சி விடுவாங்க, கையிலெல்லாம் கட்டி விடுவாங்க. இது பார்த்திங்கன்னா இதையுமே நம்ம ஒரு 4-5 குச்சி சேர்த்து இந்த மாவோடு போட்டு அரைக்கிறப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா இதுலேயுமே வண்டு விழ விடாது. இந்த நம்ம இது வந்து நான் 1 வருஷத்துக்கு நான் ஸ்டாக் வைக்கிறேன்லங்க. இந்த வசம்பு போட்டு திரிக்கிறப்போ இந்த பொருள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இந்த நலுங்கு மாவு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கு தான் வசம்பு. இன்னொரு குச்சி கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இவ்வளோ தான் போட்டிருக்கேன், 4 குச்சி இருக்குது, அதை இடித்து சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக சொல்லணும்னா வெட்டி வேருங்க. வெட்டி வேறு நான் சொன்னேன்னா சிரிக்கக்கூடாது. நம்ம வந்து நார்மலாக நைலான் ஸ்க்ரப் யூஸ் பண்ணி பாடி ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணுறோம். இந்த வெட்டி வேரை நீங்கள் ஸ்க்ரப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு அது வந்து ஒரு குருவி கூடு மாதிரி தானே இருக்குது. அதை இந்த தேங்காய் நார் எப்படி நம்ம பாத்திரம் தேய்க்க ஃபஸ்ட்லாம் பழகுவோம், நல்லா ஷைனிங் ஆகிடும் லாஸ்ட்டாக தேய்ச்சி அது மாதிரி இந்த வெட்டி வேரை கூட நம்ம குருவி கூடு மாதிரி இருக்கா பார்க்குறதுக்கு, உடம்போடு தேய்ச்சி பண்ணுறப்போ அது வந்து நல்லா ஷைனிங் கொடுத்துரும். அப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கு இதுவே பாடி ஸ்க்ரப்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டு குளிக்கிறப்போ. அதையும் இந்த நலுங்குமாவே சேர்த்து வச்சு இது பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். என் பையன் கூட சிரிப்பான், அம்மா மாடுக்கு தேய்க்கிற மாதிரி இதை வச்சு என்ன தேய்க்கிறியம்மா, ரஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யூஸ் பண்ணி பழகினதுக்கப்புறம் அதை வந்து தேய்ச்சி குளிச்சு பாருங்களேன், அப்படி உடம்பும் வாசமாக இருக்கும், நல்லா தேய்ச்சி குளித்த மாதிரி இருக்கும். இப்போ சோப்புலலாம் எங்கே அழுக்கு போகுது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டில் என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் வந்து வாய்க்கால், மேலாத்தூர் வாய்க்கால் சொல்லுவோம், உள்ளே போயிட்டு கலர் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாய்க்கால் கீழே போயிட்டு அடிமண் அள்ளி கையை தேய்ச்சி குளிச்சு பார்த்தியே என் கையை இன்னைக்கு கலர் ஆகிடுச்சு அந்த மாதிரி சொல்லுவாள். ஸோ நம்ம வந்து மண்ணெடுத்துலாம் தேய்க்க வேணாங்க. இந்த மாதிரி இந்த வெட்டி வேறு தும்பு எடுத்து கொஞ்சம் பழகிட்டீங்க அப்படின்னா நல்ல கையை காலை நல்லா தேய்ச்சி குளிக்கிறப்ப அழுக்கு கொஞ்சம் நல்லா போன மாதிரி இருக்கும். உண்மையாகவே வாசமாக இருக்கும். வெட்டி வேருக்குன்னு தனி வாசம் இருக்குது, பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்களா, வெட்டி வேறு வாசம், அது வாசமாக இருக்கும். இதை நான் அப்படியே போட மாட்டேன். இது என்ன பண்ணுவேன்னா நல்லா வெயிலில் காய வச்சுட்டு குட்டி குட்டியாக சீசர் வச்சு கட் பண்ணி போடுவேன். ஏன்னா எதுவுமே கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்தால் கூட எல்லா நலுங்குமாவும் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுவேன். அப்புறம் வருங்க இது கார்போக அரிசி, இதே வெயிலில் வச்சு எடுத்திருக்கேன். கார்போக அரிசிலாம் ரொம்ப ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அது மேனி வந்து பளபளப்பாக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய மெடிசினல் பர்பஸ் இருக்குது. நான் வந்து இப்போ நான் சொல்லிடுறேங்க, இது வந்து வெளிப்பூச்சி அப்படின்றதுனால இல்லை நீங்கள் ரொம்ப டஸ்ட்டெல்லாம் பார்க்க வேண்டாம். நம்ம ஓரளவுக்கு வந்து உள்ளே இன்டேக் எடுக்கிறோம் அப்படின்னா டஸ்ட்டாக இருக்குது, கல் மண்ணில் பார்க்கலாம். ஏன்னா நாட்டு மருந்து கடையில் தான் இருக்குது, அவங்க எப்படி நம்மளுக்கு எடுத்து தராங்கன்னு தெரியாது. ஓரளவுக்கு நீங்கள் தூசி மேலோட்டமாக பார்த்துட்டு இதையும் இந்த நலுங்கு மாவோட சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான பொருள் கஸ்தூரி மஞ்சள் நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் எனக்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, என் பையனுக்கும் லைட்டாக யூஸ் பண்ணுவேன். இந்த மாவு வாரம் ஒரு முறை தேய்ச்சி குளிக்கிறதுனால அது ஒரு இதுவாக க்ரியேட் பண்ணிட்டாங்க, மஞ்சள் பூசி இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கஸ்தூரி மஞ்சள் வந்து நம்மளுக்கு நல்லது தான்.
ஸோ அதனால் இது கம்மியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நான் இது வந்து ஒரு 100 கிராம் தான் இருக்கும் இவ்வளோ மாவுக்கும். கஸ்தூரி மஞ்சள் பொடி தனியாக வச்சுருக்கிறதுனால இவ்வளோ பொடிக்கு நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அது மாதிரி ஆரஞ்சு தோல், மாதுளை தோல் கூட காய வச்சு எடுக்கலாம். இப்போ குளிர்காலம் டைமில் அதெல்லாம் காய போட்டிங்கன்னா ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். நம்ம கரெக்டாக அந்த வெயில் வர்ற டைமில் தேய்ச்சி வச்சு உள்ள இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடணுங்க. அந்த தசையோட காய போடுறப்போ கொஞ்சம் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சுரண்டி எடுத்துகிட்டு காய வச்சிங்கன்னா சீக்கிரமாக அழகாக குயிக்காக நல்லா காஞ்சி நல்லா ட்ரை ஆகிடும். எனக்கு ரோஸ் இதழ் மட்டும்தான் ஒன்று, பன்னீர் ரோஸ் அந்த மாதிரி பிங்கிஷாக இருக்கும் பாருங்க, அது கிடச்சதுன்னா இன்னுமே செம வாசமாக இருக்கும். ரோஸ் இதழுக்கு மெஷர்மெண்ட்டே கிடையாது, எவ்வளோ கிடைக்குதோ எடுத்து உள்ளே போடுங்க, வாசம் தாங்க. அப்புறம் இது வந்து கோரைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. கோரைக்கிழங்கு அதை மண்ணுக்கு கீழே இருக்கிறது தான். இதுவும் ஒரு மெடிசனல் பர்பஸ். நான் இது நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு, செம்பருத்தி பூ நீங்கள் எங்கே எவ்வளோ கிடைக்குதோ எடுத்து வச்சுக்கோங்க, அவ்வளோ நல்லது. செம்பருத்தி பூ நானே வீட்டில் கலெக்ட் பண்ணி வச்சது தான். மேக்ஸிமம் இதெல்லாம் மணி சேவ் பண்ணிக்கலாம். கிடைக்கிற பூவை நம்ம காய வச்சு வீட்டிலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நாட்டு மருந்து கடையில் இதுக்கு நம்ம பே பண்ணி வாங்கிக்க வேண்டாம். கிடைக்காத ஐட்டம் மட்டும் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் காய வச்சு எல்லாத்தையும் உள்ளே போட போகிறேன். இதில் ஒரு பட்டை மட்டும் காமிக்கிறேன், திரவிய பட்டை. திரவியம்னாலே உங்களுக்கு தெரியும் என்ன வாசனை பொருள்னு தெரியும். அப்போ திரவிய பட்டைன்னா பாருங்கள், அந்த பட்டைக்குன்னு ஒரு வாசம் இருக்குது. அது ஒரு பெரிய மரம்னு நினைக்கிறேன், அதோட பட்டை தான். எங்கள் அத்தை இன்னொன்று பண்ணுவாங்க, வேப்பம் பட்டை கேட்பாங்க, புளியம்பட்டை கேட்பாங்க, அதுவும் ஸ்கின்னுக்கு நல்லது அப்படின்ட்டு. ஒரு ஏஜ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தேமல் மாதிரி வருதில்ல, அதுக்கெலாம் இதெல்லாம் போட்டு குளித்தா ரொம்ப நல்லதுன்றாங்க. எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது, ஆனால் கொஞ்ச நாளாக இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். எதுலேருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கரெக்டாக அலையன்ஸ் பார்க்குற டைமில் சிக்கன் பாக்ஸ் வந்ததுலேருந்து ஸ்கின் எல்லாமே டாட்டாக இருந்துச்சு. எனக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க எங்கள் அப்பாலாம், ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாங்க. என்ன ஸ்கின், நம்மளுக்குமே ஸ்கின்னுன்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம ஸ்கின்னில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. எல்லா பிள்ளைங்களுக்குமே பெண்களுக்குமே வந்து ஸ்கின்னாக ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து இந்த மாதிரி ஆனோன்னா எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அக்காவோட அண்ணி ஒருத்தங்க வந்து எனக்கு இந்த மாதிரி மாவு கொடுத்தாங்க. ஏன்னா கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது ஸ்கின்லன்னு சொல்லிடுவாங்க. ஸோ சோப்பு கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ தான் எனக்கு இந்த மாவு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க, நலுங்கு மாவு. இது மட்டும் போட்டு குளித்தா கொஞ்சம் அந்த கருப்பு டாட்லாம் மறையும் சொல்லி கொடுத்தாங்க. அவங்களே தான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணுங்க. ஏன்னா முதல்ல செஞ்ச ஹெல்ப் அவங்க தான். எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் தெரியாது, முகத்துக்கு போடுறது அழகு பொருள்லாம் எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அத்தைக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன் இதெல்லாம். அது இந்த நலுங்கு மாவுக்கு வந்து நான் வந்து 1 கிலோ பச்சைப்பயிறு, பாசிப்பயிறு எது வேணாலும் சொல்லலாங்க, அதை எடுத்திருக்கேன். கடலை பருப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுக்கணும், ஏன்னா அதில் வண்டு நிறைய விழும். அதனால் 1 கிலோனால் ஒரு 200 கிராம் வந்து கடலைப்பருப்பு வெட்டி வேற குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. அப்புறம் இந்த திரவிய பட்டைன்னு சொல்லலாம், வாசனை பட்டை, அதனால இடிச்சு தாங்க போடணும். ஏன்னா மொத்தமாக கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அரைக்க கொடுக்குற இடத்துல நம்ம சத்தம் போடுவாங்க, என்னங்க இப்படி போடுறீங்க, இதோட பல்லு என்னத்துக்காகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப பெரிய பெரிய திக்கான ஐட்டத்தில் நம்மளே உடச்சி கொடுத்துட்டோன்னா பாவம் அவங்களும் மெஷினில், ஏன்னா இது திரிக்கிறது ஃபஸ்ட்டு மெஷின் தான் கிடைக்காது, மில்லில் போய் அரைக்க கொடுத்தோம் அப்படின்னு இதுக்கு அங்கே கொடுங்க இங்கே கொடுங்கன்னுவாங்க. ஸோ அதை ஒரு வழியாக திரித்து வாங்கிட்டு வந்தாச்சுங்க. திரிக்கிறது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். நம்ம இவ்வளோ கலெக்ட் பண்ணிட்டு போய் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு அந்த மில்லில் அரைச்சி தரணும். அப்புறம் அரைச்சி தந்தாலும் கரெக்டான பக்குவத்தில் அரைச்சி தரணும். நம்ம ஒரு கன்சிஸ்டன்சியில் கேட்போம், அவங்க ஒன்றில் போட்டு தருவாங்க. அதுக்கப்புறம் வேறு எதுக்குள்ளேயாவது போட்டு அரைச்சி தரக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே ஒரு பொருளுமே உண்மையாகவே சொல்கிறேன் ரொம்ப காஸ்ட்லி. மனசுக்கு அப்படி எதுவும் ஒரு மாதிரி ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னா பக்குன்னு இருக்கும். இது பார்த்திங்கன்னா மாவு சலிக்கிறதுக்கு சாப்பிட்ற ஐட்டத்தோடு சலிக்கிற அரிப்பு நான் எடுக்கலைங்க. இதுக்குன்னு தனியாக ஒன்று வச்சுருப்பேன், அதில் தான் வச்சு சலிக்கிறேன். இது கூட பண்ணுறேன் அப்படின்னா ஒன்று பாதியமாக சில இது திரிப்படாமல் இருந்துச்சு, அப்படி அரைப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை சலித்து இன்னும் கொஞ்சம் எடுத்துருவேன். அது மாதிரி கட்டித்தன்மை இருக்கக்கூடாது. மில்லிருந்து வாங்கிட்டு வரப்போ மாவு எப்போவுமே சூடாக இருக்கும். நீங்கள் முறுக்கு மாவே பார்த்துருக்கீங்க, நாங்கள் சளிச்சு எடுத்துருவேன். அது மாதிரி நான் இந்த டைம் பாக்ஸ் வந்து அரைச்சி வச்சுருந்தாங்க, எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொண்டு வரக்குள்ள ரொம்ப ஹீட்டாக தெரிஞ்சது பிளாஸ்டிக் டப்பா. ஸோ கண்டிப்பாக சளிச்சு எடுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஃபேனில் வச்சுட்டு அப்புறம் தாங்க பிளாஸ்டிக் பாக்ஸில் போடுவேன். இன்னொன்று சொல்லிக்கிறேங்க, இந்த மாவு சலிக்கிறதுக்கு முன்னக்குட்டி செஞ்சந்தனம் அது நான் வந்து வெயிட்டு ஆகும்னு சொல்லிட்டு அதை நான் வந்து திரிக்கிறதுக்கு கொடுக்கல. தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பவுடரோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவாங்க. இது அப்புறம் முல்தானி மிட்டி பவுடர் வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், பாதாம் பவுடர் இருந்துச்சுனாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பாதாம் பவுடர்லாம் போடலைங்க, எனக்கு இதுவே போகுதும். ஸோ செஞ்சந்தனம் மட்டும் தனியாக நாட்டு மருந்து கடையில் பேக்கெட் வாங்கிட்டு வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் சாண்டல்வுட் பவுடர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அது நம்மளோட இஷ்டம் தாங்க. அதுக்கப்புறம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சளிச்சு எடுத்துருவேன். கட்டி கட்டியாக விழுந்துச்சு, கொஞ்சம் தும்பு, அந்த வெட்டி வேரோட தும்புலாம் சில டைம் வந்து அப்படி வரும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சு சளிச்சு போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். என்னோடய ஸ்கின் வந்து எப்படி இருக்குது நீங்கள் இதெல்லாம் போடுறதுனால அப்படிலாம் நீங்கள் கேட்கக்கூடாதுங்க.
ஜஸ்ட்டு ஓகே, எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நான் ரொம்ப நாளாக இதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா 30 வயசுக்கு மேலே தான், அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சோப் போடுறோம், என்ன போடுறோம்னாலும் ஸ்கின் அழகாக தான் தெரியும். ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலே தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா பேரிளம்பெண், 30 வயசுக்கு மேலே உள்ளவங்க எல்லாமே பேரிளம்பெண் தான். அவங்க எல்லாருக்குமே ஸ்கின்னுனா ரொம்ப பிடிக்கும். எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் போட்டு எனக்கு ஒரு டைம் ஆக்சிடென்ட்லேயே ஸ்கின்னு ரோடில் ஸ்க்ராட்ச் ஆகி ஒரு மாதிரி ஆயிருந்துச்சு. இப்போ எல்லா டைமே எனக்கு இந்த பவுடர் தாங்க ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மொத்தமாக எடுத்துகிட்டு குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஒரு சின்ன பாட்டில் அடைச்சி அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அள்ளி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்பப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈரத்தன்மை படக்கூடாது. ஸோ நான் ஒரு பெரிய பாக்ஸில் 2-3 பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா ஒரு வருஷத்துக்குன்றதுனால தனித்தனியாக வச்சுட்டு ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்குவேன். ஃபேஸ் பேக்காக கூட போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல்லோட மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். இல்லைன்னா நார்மல் வாட்டர், தயிர் ஒரு நாள் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்க்கு நீங்கள் ஃபேஸ் பேக்காக கூட போட்டுக்கலாம். ஸ்கின்னுக்கும் போட்டுக்கலாம், குழந்தைங்களுக்கும் போட்டுக்கலாங்க. அப்புறம் என்கிட்ட ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க இதை சேல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணனே தெரியல. எனக்காக வச்சுருக்கானே நான் இன்னொன்று பண்ண போகிறேங்க. இப்போ யாராவது மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு எனக்கு நம்பர் மட்டும் கொடுங்க, நான் உங்களுக்கு கொரியர் பண்ணுறேங்க, ஃப்ரீயாகவே பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். என்கிட்ட கேட்டுட்டு நான் வந்து நோன்னு சொன்னதுனால எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ யாருக்காவது ஏன்னா எனக்கு கல்யாணத்துக்காக தான் இது ஒருத்தங்க கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா நானும் பியூட்டி பார்லர்லாம் அப்போ போனது கிடையாது. முகம் அழகாக இருக்கணும் அப்படின்றனால போட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நானுமே நான் ஒரு 10 பேர் ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் யாராவது இந்த மாதிரி நம்பர் என்கிட்ட கொடுத்தீங்க, அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு பேக் பண்ணி நான் சென்ட் பண்ணுறேங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் கமெண்ட் சொல்லலாம். ஏன்னா கேட்டுட்டு கொடுக்கலன்னா மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேக் பண்ணிக்கோங்க. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த பவுடரை நான் பேக் பண்ணி கொண்டு போய்ட்டு எங்கேயாவது கீழே விழுந்து கொட்டிருச்சு அப்படின்னா வடிவில் ஒரு படத்தில் மண்ணெண்ணெய்க்கு எனக்கு கீழே போட்டு கத்துவா இருப்பாருங்க. அந்த மாதிரி எனக்கு பக்குன்னு கஷ்டமாக இருக்கும். அந்தளவுக்கு இந்த மாவு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு நம்மளுக்கு நம்ம ஸ்கின் பிடிக்குதோ அந்தளவுக்கு வந்து இந்த மாவை நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பாதுகாப்பாக வைக்கணும். கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணணுங்க. எதுவும் டவுட்னா என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எனக்கு வர்றதை நான் கடகடன்னு பேசிக்கிட்டே போகிறேன். ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெகட்டிவ் கமெண்ட்னாலும் நான் ரிப்ளை பண்ணுறேன், பாசிட்டிவ் கமெண்ட்னாலும் அதை நான் எடுத்துக்கிறேங்க. அந்த அட்ரஸ் மட்டும் எனக்கு கொடுங்க. ஒரு 10 பேருங்க மேக்ஸிமம். ஏன்னா நான் 1 இயருக்கு வச்சுருக்கேன். நான் அதில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வந்து இது ரெடி பண்ணிக்குவேன். ஒரு 10 பேருக்கு மட்டும் வந்து ஃப்ரீயாக கொரியர் பண்ணியே நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இது எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ட்டு. கடையில் கிடைக்கிறத விட நிறைய பேர் பைத்தம் பருப்பும் கடலை பருப்பும் தான் நிறைய போடுவாங்க. நான் வந்து மேக்ஸிமம் பொருட்கள் தான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நல்ல வாசமாக இருக்கும். கண்டிப்பாக வேர்வை ஸ்மெல்லும் வரவே வராது. சம்மருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரம்ப நாட்கள் நானும் கடையில் வாங்குவேன். நலுங்கு மாவு ரேட்டும் காஸ்ட்லியாக இருக்கும். நிறைய பைத்தம் மாவும் கடலை மாவும் மட்டும்தான் சேர்த்துருப்பாங்க. ஸோ இது வந்து எங்கள் அத்தை ஏற்கனவே அரைச்சி டின்னாக வச்சுருப்பாங்க. அவங்க இது மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. சீயக்காத்தூள் தான் தலைக்கு போடுவாங்க. அவங்ககிட்டருந்தே ஹஸ்பண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கொடுப்பாங்க எனக்கு. அதுக்கப்புறம் நானே இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் வருஷமாக நானே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க எனக்கு தேவையானது. ஏன்னா ஸ்கின் வந்து கெமிக்கல் எதுவும் வேண்டாம். ஏஜ் ஆக ஆக வந்து நம்ம ஸ்கின்னை நம்ம பார்த்துக்கணும். நானே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நல்லாவே வருது. எனக்கும் நல்ல ரிசல்ட் தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் பிடிச்சிருந்தா புன்னை குயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.